எங்கடா இருக்க? எனக்கு நீ தெரியல. ஏய் ஏய் ஜூலி ஜூலி, இங்க 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 பாரு. ஜூலி, நான் மரத்துக்கு கீழே இருக்கேன், இங்க பாரு. யாருக்காவது நான் கத்துறது கேக்குதா? இப்போதான் ஜூலிக்கு ஒன்று புரிஞ்சுது. இந்த மரம் தான் நம்மளை காப்பாத்துச்சு. ஜூலி மற்றவங்கள கூப்பிட்டா. இதை கேட்ட மரம் தன் கிளைகளை மெதுவா இறக்கி ஜூலி கீழே விட்டுச்சு. ஜூலி தேங்க்ஸ் சொல்லிட்டு விக்கியிடம் போனான். ஐயா ஜாலி, அப்பாடா, நான் ரொம்ப பயந்துட்டேன். டேய் விக்கி, பயப்படாதடா. சீக்கிரமா நம்ம லக்கியை கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? நான் கத்துறது யாருக்காவது கேக்குதா? ரொம்ப தூரத்துல ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள லக்கி வாய்ஸ் கேட்டுச்சு. ஜூலிக்கும் விக்கிக்கும் கேட்டுடுச்சு. 2 பேரும் அந்த பள்ளத்தை பார்த்தாங்க. இது ரொம்ப தூரம் கீழே இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியலடா. ஏதாவது கயிறு கிடைக்குதான்னு பார்க்கறேன், இரு. நான் கத்துறது யாருக்காவது கேக்குதா? டேய் லக்கி, பொறுமையா இருடா, நாங்க எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வரோம். இத பார்த்த மந்திர ஒலி பக்கத்துல இருந்த பீட்டல் பூச்சி கூட்டத்துக்கு போச்சு. அங்க ஒரு பீட்டல் பூச்சி இருந்தது. இத பார்த்த மந்திர ஒலி அந்த பூச்சிக்குள்ள போய் கூடு விட்டு கூடு பாஞ்சுது. பூச்சிகள் திடீர்னு பூச்சி மனிதர்களா மாறி அந்த குழிக்குள்ள போனாங்க. ஏய் ஏய், யார் நீங்க? பார்க்கறதுக்கே பூச்சி மாதிரி இருக்கீங்க, ஆனா மனுஷன் மாதிரியும் இருக்கீங்களே. பூச்சி மனிதர்கள் எதுவும் பேசாம மந்திர ஒலியின் கட்டளைய நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு லக்கியோட ட்ரெஸ்ஸ அலேக்கா புடிச்சு தூக்கிட்டு, ஏய் ஜாலியா இருக்கு, குளிக்கு வெளியில வந்துட்டாங்க. தேங்க்ஸ் நண்பா. ஜூலியும் விக்கியும் ஓடி வந்து லக்கிய கட்டி புடிச்சு ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட.